கண்ணெதிரே தோன்றினாள். ஆமா திவ்யா, ரொம்ப நல்லா இருக்கு. திவ்யா, அப்பா சம்பந்தி வாங்கப்பா. வணக்கம் சம்பந்தி. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. சம்பந்தி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சம்பந்தி உன் கூட பேசுறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்திருப்பாரு. நீ உட்கார்ந்து அவர் கூட பேசிட்டு இரு. வாங்கப்பா, உட்காருங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. திவ்யாங்கிற ஒரு பொண்ணு நம்ம வீட்ல இல்லாததே மறந்துட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, என்ன தவிர. இந்தாம்மா. என்னப்பா இது? முதல்ல என்னன்னு பிரிச்சு பாருமா. அப்பா, இது எதுக்குப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு வேண்டாம்ப்பா. ஏமா வேண்டாங்கிற? தாலியை இன்னும் நீ மஞ்ச கயிறுல தான் போட்டிருக்க. அது ஒரு செயின்ல போட்டா நல்லா இருக்கும்மா. என்னமா யோசிக்கிற? இத ருத்ரா கிட்ட பணம் வாங்கியோ இல்ல உங்க அம்மா கிட்ட பணம் வாங்கியோ நான் இத வாங்கலமா. அப்புறம் எப்படிப்பா வாங்குனீங்க? உன் அம்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரு எனக்கு 2 மோதிரம் போட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில பயன்படும்னு நானும் அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு போய் மாத்திதான் இந்த தாலி செயினை நான் வாங்கிட்டு வந்தேம்மா. எனக்காக எதுக்குப்பா உங்க மோதிரத்தை மாத்தி இத வாங்கிட்டு வந்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமா அத பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம்ல. ரோட்ல போற யாரோ ஒரு பொண்ணு கழுத்துல இப்படி வெறும் மஞ்ச கயிறு போட்டிருந்தாலே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இன்னைக்கு என் பொண்ணு அப்படி நிக்கிறத என்னால பார்க்க முடியலமா. அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு அப்பாவா உனக்கு இதுவரைக்கும் நான் என்னமா வாங்கி கொடுத்திருக்கேன் சொல்லு பாப்போம். அப்பா, அழாதம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா, எல்லாரும் நான் பிசினஸ் பண்ணதையும் பிசினஸ் லாஸ் பண்ணதையும் சொல்லி கிண்டல் அடிப்பாங்கம்மா. அத நானும் சாதாரணமா எடுத்துக்கிட்ட மாதிரி காமெடியா பேசி சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். ஆனா மனசு எப்படி வலிக்கும்னு தெரியுமா? பெரிய அளவுல பிசினஸ் பண்ணி ஜெயிச்சு உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அப்பாவுக்கு அவ்வளவு ஆசை இருக்குமா. ஆனா என் நேரம் என்ன திரும்ப திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் ஜெயிச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அப்பாவா என்னோட கடமைய நான் உனக்கு செய்வேம்மா. என்ன சம்பந்தி, என் மருமக என்ன சொல்றா? எனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்கு, என்ன நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாளா? என் பொண்ணு அப்படி சொல்லுவாள சம்பந்தியம்மா. கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு நான் தாமா கூப்பிடுறேன். ஆனா இவளுக்கு இங்க இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கா. என்னையும் கூட இங்கே இருக்க சொல்றா. அருண் கிட்ட இந்த செயினை காட்டலாமா வேண்டாமா? காட்டலனா அப்புறம் அத்தை சொல்லி இவருக்கு தெரிஞ்சது இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. நாமளே சொல்லிடலாம். அருண்,
என்ன? நான் ஏற்கனவே பயங்கர டயர்டா வந்திருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணிடாத. என்னது? எதுக்கு இதை எங்கிட்ட காட்டுற? தாலி செயின் என் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை எதுக்கு எங்கிட்ட காட்டுற? உன்னால இதெல்லாம் முடியாது, அதான் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு உன் பணக்கார திமிர என்கிட்ட காட்டுறியா? இதெல்லாம் வாங்கி தர தகுதி இல்லாதவனு தெரிஞ்சுதானே ஒரு டிரைவரோட பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் அருண் இப்படி பேசுறீங்க? உங்க யாருக்கும் தோணாதது என் அப்பா செஞ்சாருன்னு தானே சொன்னேன். உண்மைதான், எங்க யாருக்கும் தோணலதான், தோணவும் தோணாது. ஏன்னா நாங்கெல்லாம் நினைச்ச நேரத்துல புதுசு புதுசா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணக்கார குடும்பம் கிடையாது. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை ட்ரெஸ் எடுக்கிற நடுத்தர குடும்பம். ட்ரெஸ் எடுக்கிறதே அப்படின்னா நகை எடுக்கிறத பத்திலாம் நாங்க யோசிக்கவே மாட்டோம் தான். நான் அப்படி சொல்லல அருண். என் அப்பா பாசமா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனாலதான் இது உங்ககிட்ட காட்டினேன். உங்க அப்பா பாசமா தாளிச்சன் வாங்கி கொடுத்தாருனா அதை நீ போட்டுக்க, அதே எங்கிட்ட காட்டி வெறுப்பேத்துற. அப்படி இல்ல அருண். என் அப்பா இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. முதல் முறையா எனக்காக தாலி செயின் வாங்கி கொடுத்திருக்காரு. அது சந்தோஷமா சொல்லதான் வந்தேன். இப்படி என் மனச கத்தியால கிழிக்கிற மாதிரி பேசுறீங்களே. ஆமா, அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. உன்னால எனக்கு இந்த மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலையும் போச்சு. இத்தனையும் உன்னாலதானே. அப்புறம் கோவப்படாம உட்காந்து கொஞ்சவா செய்வாங்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இது அத்தனையும் என்னால தான் உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அன்னைக்கு இருந்த நிலைமையில உண்மையாவே நான் சாக போறேன்னு நினைச்சுதான் உங்களை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். திரும்ப திரும்ப போய் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இருந்து போயிடு. அருண், எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நான் செய்யாத தப்புக்கு எத்தனை முறை திட்டு வாங்குறது? இனி என்னால பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்க முடியலன்னா கிளம்பு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியா? நான் உங்க மேல ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா உங்ககிட்ட நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்னோட லவ் பியூர் லவ். அது உங்களுக்கு புரியறப்போ நான் உங்க பக்கத்துல இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. இப்பவும் நான் உங்களை மனசார விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ, இனி நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதத்தான் நானும் சொல்றேன். நல்ல நேரத்திலே கிளம்பு. சந்தோஷமா எங்க அம்மாவே கூட வந்து உன்னை உங்க வீட்டுல விட்டுட்டு வர சொல்றேன். நான் இந்த வீட்டை விட்டு போறதுனா உங்க பொண்டாட்டிங்கிற மரியாதையோட என் பணம் தான் போகும்.